27 கார்த்திகை அப்படின்னு நடிச்சிருக்காங்க. பார்க்கும்போதே உண்மையில் வந்து சிறப்பாக இருக்குது. இது வந்து போன அடித்த பெயின் தானே, திரும்ப இப்போ அடிப்பாங்களா? அடிப்பாங்க. என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNFL எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் மாவடி முன்மாரி அப்படிங்கிற ஒரு பிரதேசத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு முக்கியமான ஒரு இடம் அமைந்திருக்குது. அதாவது மாவீரர் துயிலும் இல்லம் இங்கே இருக்குது. எதிர்வருகின்ற நாட்களில் நம்மளுடைய இறந்த உறவுகளை ஒரு நினைவேந்தல் செய்யக்கூடிய மாதிரி ஒரு இடம் வந்து இந்த இடத்த மாவடி முன்மாரியில் வந்து இருக்குது. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய வேலைப்பாடுகள் வந்து தற்பொழுது நடந்து கொண்டு இருக்குது. அதாவது அந்த நினைவேந்தல் செய்கிறதுக்காக அந்த வகையில் வந்து அதை நாங்கள் பார்வையிடுறதுக்காக தான் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிறைய மாவீரர் துயிலும் இல்லங்கள் இருக்குது. அதாவது தரவை மாவீரர் துயிலும் இல்லம், தாண்டியடி துயிலும் இல்லம், மாவடி முன்மாரி துயிலும் இல்லம், இப்படியாக வந்து பல துயிலும் இல்லங்கள் இருக்குது. அந்த வகையில் வந்து நாங்கள் இன்றைய தருணம் மாவடி முன்மாரியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த துயிலும் இல்லத்தை தான் பார்வையிட வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நிறைய வேலைப்பாடுகள்லாம் நடந்து முடிஞ்சுது. நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ வந்து இப்போ அந்த அண்ணாவங்கெல்லாம் போய்த்தாங்க. நாங்கள் வாரது கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த வகையில் வந்து இந்த இளைஞர்கள், இந்த ஐயாலாம் வந்து இந்த பிரதேசத்தை சார்ந்தவர்கள் தான். அப்போ அவர்களும் வந்து இந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாங்க. சரி வாங்க அப்படியே போய் பார்த்து வரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். சரி நான் வாங்க போவோம் அப்படின்னு வந்திருந்தாங்க. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து மண்பட்டியோட வந்து அந்த துயிலும் இல்லத்தில் வந்து சில வேலைப்பாடுகள் இருக்குது. அதை வந்து செய்கிறதுக்காக தான் நான் வந்து கொண்டு தம்பி என்ற அப்படி பேசினாங்க. சரி என்னவா ஐயாவை வந்து இந்த வீடியோவில் நாங்கள் கட் பண்ணி கொடுறோம். அப்படியே வந்து நாங்கள் அந்த துயிலும் இல்லத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இவங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சு கொள்றோம். இவங்களோட பேர்கள், தம்பியோட பேர் என்ன? என்ன பேர்? லோகேஸ்வரன். தம்பி பேர்? சுமன். ஐயாட பேர்? வேளாப்பொடி புவிராஜகிரி. பேர் நல்ல பெருசா இருக்கு. தம்பி பேர்? சஞ்சீவன். தம்பி பேர்? மதீஷ். தம்பி பேர்? திவாகரன். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த தம்பியாங்களோட இந்த ஐயாங்களோட நாங்கள் வந்து அந்த துயிலும் இல்லத்தை பார்வையிட போக போகிறோம். என்னென்ன வேலைப்பாடு நடக்குது, தற்பொழுது வந்து எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, அப்படி போவோம். என்ன போவோம். இங்கே வந்து எதுவும் பிரச்சனைகள் அப்படி மாதிரி இடம்பெற்று கொண்டிருக்குதா? இல்லை பிரச்சனை இல்லையா? இல்லை பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை இல்லை. என்ன அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி வந்ததுக்கு பிறகுதான பிரச்சனை இல்லை? நல்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்து என்னன்னு சொன்னால், முதல்ல நாங்கள் சிறப்பு தான் செஞ்சோம். 2020-21 நல்லா சிறப்பு தான் செஞ்சுனாங்க. அதுக்கிடையில் ஒரு வருஷம் பெரிய பிரச்சனை போட்ட செய்யலை. போன வருஷத்துல இருந்தனால இதைத்தான் சிறப்பாக தான் போவேன். இந்த வருஷம் கடை சிறப்பாக தான் போவேன்னு நினைக்கிறேன். நான் இடையில குழப்பறதுக்கு என்ன சான்சியல் இருக்கு தெரியாது. இப்போ வந்து பிரச்சனை இல்லை. வேலையெல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்கும் போது விட்டுதாங்களா? ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் வரல, பொலிசு வெறும் வரல. இங்கே வேலையெல்லாம் நடந்து கொண்டா இருக்கு. இப்போ காலையிலையும் இப்போ வந்து கொடிச்சிலையெல்லாம் கட்டிப்பிட்டு தான் போகிறாங்க. என்ன மாதிரி தெரியாது, கடைசிலாம் தெரியும். பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த போய்கொண்டிருக்கிற இந்த பாதை வந்து அந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தாந்தாமலை முருகன் ஆலயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆலயத்திற்கு போகக்கூடிய ஒரு பிரதான பாதை தான். இந்த பக்கமாக அப்படியே வந்து நம்ம போனமாக இருந்தால் அந்த முருகன் ஆலயம் வரும். இந்த பக்கமாக போனமாக இருந்தால் தாமரபிச்சந்தி, அம்பலாந்துறை, கொக்கட்டிச்சோலை, அதாவது கொக்கட்டிச்சோலை அமைந்திருக்கக்கூடிய தான் தோன்றீஸ்வரர் சிவன் ஆலயம் எல்லாம் வந்து இந்த வழியால் போனமாக இருந்தால் வரும். பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக இருக்கிறது அந்த துயிலும் இல்லம். இங்கே வந்து கொடியெல்லாம் கட்டி அந்த புல்களை எல்லாம் வந்து அப்புறப்படுத்தி நிறைய வேலைப்பாடுகள் முடிந்தது. இன்னும் வேலை இந்த ரோட்டெல்லாம் ஜோடிக்கும். அதுக்கு 4 கொஞ்சம் சின்ன வேலைகள் கிடக்கணும். அது அதை இன்னும் சரியாக இதே இல்லை. ஆட்கள் வந்தால் தான் தெரியும். உரிய சாமான் எல்லாம் கொண்டு வரல, கொண்டு வந்தால் தான் அதுக்குரிய வேலை தொடங்குவாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எடுக்கிறது ஒரு வயலன்ஸுக்காகவோ ஒரு அவேர்னஸுக்காகவோ இல்லை. உண்மையிலே வந்து இறந்து போன எங்களுடைய உறவுகள், அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சினன் இப்படின்னு சொல்லி நிறைய உறவுகள் இருக்குது. அவர்களை வந்து ஒரு நினைவு கூறுறதுக்காக வந்து ஒரு அமைக்கப்பட்ட இடங்கள், அதாவது அவங்க இறுதியாக வந்து அதை புதைக்கப்பட்ட இடத்தான் புதைக்கப்பட்டிடும். ஆனால் அவர் சொல்லியிருக்காரு தானே, தமிழர்கள் இதை விடுதலை உடுங்கன்னு சொல்லியிருக்காரு தானே, சுதந்திரமாக கொண்டாடணும், அவர் செத்தனை நவரில் கொண்டாடணும்னு சொல்லியிருக்காரு தானே. அதனால கடம் தீவிரம் அணிக்காங்க. இப்போ அதில் வந்து அந்த துயிலும் இல்லங்கள் வந்து அந்த துயிலும் இல்லங்கள் வந்து சில இடங்கள் அமைஞ்சதுக்கான காரணம் நம்மளுடைய உறவுகள் வந்து அந்த செத்து மடிந்து அந்த புதைக்கப்பட்ட இடங்கள் என்ன. அதால் வந்து அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து ஒன்று கூடி அதை வந்து அவர்களுக்கான அந்த அஞ்சலியை செலுத்துற அவங்களுடைய அந்த ஆத்மா வந்து நல்லபடியாக வந்து இறைவன் அடிச்சு போய் சேரணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் அதை வந்து உண்மையிலே வந்து செய்கிறேன். உண்மையில் வந்து நம்மளுடைய அந்த கௌரவ அனுரகுமார திசாநாயக்க சார் வந்து கண்டிப்பாக வந்து இதற்கான ஆதரவு வழங்குவார் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கொடிகள்லாம் வந்து கட்டி
நிறைய வேலைகள் வந்து நடந்திருக்குது, இன்னும் வந்து நிறைய வேலைகள் இருக்குது. நம்ம வந்து அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இது நாங்கள் வந்து அந்த பாதணிகள்லாம் வந்து கலட்டி விட்டு தான் பாரோம். அது வந்து உண்மையிலே வந்து ஒரு புனிதமான இடம். இப்போ ஐயாவுக்கு தெரிஞ்சு இப்போ எத்தனை வருடமாக ஐயா இங்கே நடந்து கொண்டு இந்த நினைவேந்தல் இடையில எது நடக்காம விட்டதா? ஒரு வருஷம் நடக்குதுண்ணே, ஒரு வருஷம் நடக்குது. வருஷம் பிரச்சனையால இது செய்யலை. மற்றதுல இருந்த பேர் 5-6 வருஷம் கூட டெய்லியாக ஃபுல்லாக செய்யணும். ஒரு வருஷம் செஞ்சு வரோம் நாங்கள். இப்போ 3ஆவது வருஷம் செய்யலை. அதாவது பிரச்சனை கொடுத்தாங்க வந்து செய்யலான்னு சொல்லி போக்குவரத்து போலீஸார் கோர்ட்டில் இருந்து கடிதம் எடுத்து வந்தாங்க செய்யலான்னு சொல்லி. அதுலேருந்து செய்யலை ஒரு வருஷம். மற்ற நாளில் இருந்து போன வருஷம் செஞ்சு, அதுக்கு முதல் வருஷம் செய்யலை, அதுக்கு முதல் வருஷம் செஞ்சு ஒரு வருஷம் இப்படி தான் செஞ்சார். இப்போ 5-6 வருஷம் கூட தான் நடக்குது. இங்கே மட்டும் தான் கடைசி சிறப்பாக போகிறது. இப்போ என்ன சொன்னால் இந்த வருஷம் இந்த சும்மா சோடிச்சிருக்காங்க, அதுக்குரிய இது இல்லை. இப்போ அதில் எல்லாம் உயர்த்தி கட்டுவாங்க. கொடிச்சிது கொடி காணாம் கிடக்கு, நாங்கள் சேர்த்து அதெல்லாம் எடுத்து வரல. இப்போ சும்மா கட்டிப்பட்டு போகிறாங்க வந்து பின்னரை மாதிரி வாங்க. இன்னைக்கு காலையில் வந்தவங்க 2 மணி தான், அப்புறம் பின்னரம் மிச்சாக்கள் வருவாங்க. இது எப்படி நீட்டுக்கும் இந்த இது தூய்மையில காணி தான் இது ஃபுல்லாக. அதில் வந்து அரசாங்கம் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டிக்காங்க தேவைன்னு சொல்லி இதில் அரவாசை பிடிச்சி கட்டிக்காங்க. அதை பிரச்சனை போட்டு உடைச்சவங்க முதல்ல அதை கட்ட விடலை, கட்ட உடைச்சவங்க பிறகு தான் சொல்லி நீ அதை கட்டியிருக்காங்க. கட்டிக்கோ ஹாஸ்பிட்டல் இருக்கு நமக்கு நல்லது தானே. இந்தியாவில் பின்னுக்கு வேலி அங்கே தொங்க இருக்கு. இந்த இந்த நீங்கள் போன ரோட்டு ஒரு ஏக்கர் வரும் போல என்ன ஐயா? ஒரு ஏக்கர் வரும். அங்கே மட்டும் இருந்தது ஒரு ஏக்கர் வரும் பாருங்க. இந்த இடத்த வந்து எப்படி இருக்குண்டு இந்த பக்கமாக வந்து அந்த 27 கார்த்திகை அப்படின்னு நடிச்சிருக்காங்க. பார்க்கும்போதே உண்மையில் வந்து சிறப்பாக இருக்குது. இது வந்து போன அடித்த பெயின் தானே, திரும்ப இப்போ அடிப்பாங்களா? அடிப்பாங்க. அதுக்கு போன வருஷம் அடித்தது இப்போ காஞ்சொன்னு இது கலண்டுது. இந்த வருஷம் இப்போ கிடக்கு நிறைய எஞ்சால கிடக்கு சிரமானம் செய்கிறது கிடக்கு. எல்லாம் ஃபுல்லாக ஒளியாக நீ ஃபுல்லாக நீ பல்பு ஜாமன் சொல்லி கொட்டியில் அடிப்பாங்க. இதில் எல்லாம் நீ ரோட்டில் அந்த ரோட்டு இருந்தால் அந்த ரோட் மட்டும் பைப்பு குத்தி கொடிச்சியில் குத்தி பெரிய சோடிப்பு நடக்கும். அது இன்னும் கிடக்குது 2 நாள், இன்னும் ஒரு 6 நாள் கிடக்கு. அதுக்குள்ளே எல்லா வேலையும் கிடக்கு. 5 நாள் கிடக்கு. அதுக்கடையிலே எல்லாம் முடிஞ்சிடும். நீ ஆக்கள் இதுக்குள்ளே எனி டைம் கிடப்பாங்க வந்து. நீ பின்னரம் இப்படி கிடப்பாங்க. நீ 26ஆம் தேதி தலைவர் வெளுத்தி நீ கேட்கலாம் பட்டுவாங்க வந்து. 26ஆம் தேதி வெட்டுவாங்களா? 26ஆம் தேதி பகலில் வெட்டுவாங்க. இங்கே கிடப்பாங்க நிறைய பேர். எல்லா இடத்துல இருந்து ஆக்கள் வருவாங்க. எத்தனை மணி மேலே வெட்டுவாங்க? பின்னரம் 5 மணி மட்டும் வெட்டுவாங்க. அன்றைக்கி 10 மணி இருந்தால் கொண்டு வர வாடி கேட்க வெட்டுவாங்க. நிறைய கேட்க வந்தால் ஒரு டைமை கொண்டு வராங்க. வெட்டி விடுவாங்க வந்து வெட்டுவாங்க வந்து. இல்லை இன்றைக்கி கடும் சிறப்பாக இருக்கும். ஆக கிடப்பாங்க. 25ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக ஆக கிடப்பாங்க. அதுக்குள்ளே 2 நாளும் கடைஞ்சானாங்க. சரி, நம்ம அப்படியே வந்து சுற்றிட்டு வருவோமா? போகலாம். இது வந்து சரியா வந்து நினைவை தூவி என்று அமைக்கப்பட்டது இதானே? என்ன 2 தானே? இது சுடரொளி ஏற்றுறது விளக்கு. என்னுடைய விளக்கு சுடரொளி ஏற்றுறது. ஒரு இதில் இல்லை கொடி ஏற்றுறது. கொடி ஏற்றுறது இதில் நீல அந்த ஃபெஸ்ட்டில் ஏற்றுவாங்க. அவைய மழை இது மட்டும் தான் ஃபுல்லாக லைனில் விளக்கு கல் இருந்தது. தடம் இருந்தது. அந்த செத்த நினைவுக்கு இது இருந்தது. கல்லுக்கு உடைச்சி போட்டாங்க போலீஸ் மாதிரி வந்து. இதில் அதுக்கு நேரம் நாங்கள் பூக்குறி வச்சிருந்த இந்த பூ காத்தியல் பூக்குறி இருந்த அந்த அதில் கலட்டி வச்சுருக்காங்க. முழுவத்தையும் உடைச்சி போட்டாங்க. 30 இருந்ததில் அது அவ்வளோத்தையும் உடைச்சி போட்டாங்க வந்து. நினைவு தூவியல். அந்த எல்லாத்துலேயும் நினைவு தூவியல் வந்து அதில் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. அதை வந்து உடைச்சி போட்டியாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் 30 கல் எல்லாம் உடைச்சி கிடக்க எல்லாம் நல்லா தான் இருந்தது. அப்புறம் திடீரென போன வருஷம் தான் இந்த வேலை செஞ்சவங்க வந்து எல்லாத்தையும் அப்படியே சிறப்பாக சோடிச்சிருந்தது. அதுக்கெல்லாம் போஸ்கெட்டெல்லாம் பெயிண்ட் அடிச்சு ஒடியாக தான் இருந்தது. எல்லாம் பற்றியா கிளியராக இருந்தது. 1 மாதத்துக்கு முதல்ல வேலை தொடங்கியாச்சு. அதாவது 10ஆம் மாதம் வேலை தொடங்குனாங்க. நல்லா இருந்த கொடிச்சியில் எல்லாம் கட்டி பைப்பெல்லாம் நாட்டி எல்லாம் இதாக இருந்தது. வந்து கொடுங்க சொல்லித்தாங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல. 5 மணிக்கு பிறகு தான் சடாரன்னு சொன்னார். அவர் இது கோர்ட்டுக்கு போனோம், மட்டக்களப்பு கோர்ட்டுக்கு போனவர் சொன்னார். தம்பி ரெடி ஆகிது எல்லாம். அதுக்கடையில் உரிய வேலையை பாருங்கன்னு சொல்லி அதுக்கடையில் நாங்கள் ஒரு 2000 இது குத்துனாங்க. அதாவது விளக்கேற்றக்கூடிய ஒரு 2000 பைப்பு குத்தி கம்பி குத்தி அதுக்கு ஏற்பாடு செஞ்சுனாங்க. இந்த சோடினையை வந்து குலைக்க சொல்லித்தாங்க. அந்த ஒரு கீப்பர் ஆறாது. அது அந்த ரோட்டு வேலை வாடி ஆற பார்த்தாலும் பயமா இருக்கு உண்மையிலே வந்து. சரிதான் உண்மையிலே. இப்போ வீடியோ பார்க்குறாங்க எந்த விளங்க வேண்டியது இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறது கூட பயந்து எடுத்து கொண்டிருக்கோம். ஆமாம். அதாவது இந்த வீடியோ போடுறது கூட வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து
ஒரு வன்முறையை தூண்டுறதுக்காகவோ ஒரு அவேர்னஸுக்கான முன்னாடி சொன்ன அவேர்னஸுக்கான வீடியோ ஒரு வைலன்ஸுக்கான வீடியோ இல்லை. இது வந்து ஒரு சாதாரணமாக வந்து எங்களுடைய இறந்த உறவுகள், அதாவது இறந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் எல்லாருமே வந்து ஒன்று கூடி ஒரு செய்கிற ஒரு நினைவேந்தல் தான் இது. அதை தாண்டி என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா ஒரு நினைவேந்தல் செய்யக்கூடிய ஒரு புனிதமான இடம். வன்முறை தோன்றதுக்காக இல்லை தானே, வருஷத்தில் ஒரு தரம் செய்கிறது தானே இது. வருஷத்தில் ஒரு தரம் செய்கிறத விட்டு கொடுக்கத்தானே ஒன்று அவையப்பு தரத்தான் இந்த நான் அடியோடு அழிஞ்சு தண்ணி சொல்கிறாங்க. இப்போ செத்தாக்கள நினைவு கொண்டாடத்தானே ஒன்று நாங்கள் இருந்ததுக்கு அடையாளம் இல்லாமல் போயிருமே. இல்லாட்டி தமிழண்ட அடையாளம் போயிடும் தானே எப்போதும். தமிழர் நினைவுகள் இதுதான். இதில் தான் செய்யணும், வேறு என்ன செய்யலாம். சரி சரி வந்து பேசுங்க மிச்ச சந்தோஷம். வாங்க அப்படியே போய் ஒரு சுற்றி வருவீங்க. இந்த இடத்த வந்து ஃபுல்லாக காட்டுவோம் அப்படி செய்யண்டு. இது வந்து எந்த வருஷம் பெயிண்ட் பண்ணுவாங்க. இது பெயிண்ட் பண்ணுவாங்க. காட்டிய பூக்கிறீங்கன்னு. இது போன வருஷம் இதெல்லாம் அழிக்க சொல்லித்தாங்க. போன வருஷம் அழிச்சு அது கொத்துப்பட்டி போட்டுனாங்க. இதில் மறைச்சினாங்க. இதெல்லாம் இந்த அழிக்காம கொத்தப்பட்டி மறைக்கணும். இது அழிக்கல, பெயிண்ட் தானே, எப்படி அழிக்கிறது? அதனால செஞ்சு வச்சிருக்கோம். அது அடுத்து போஸ்ட் கட்டையெல்லாம் தூண் கட்டையெல்லாம் புதுசாக போட்டுனாங்க. வெளியெல்லாம் அடைச்சது முதல்ல ஒண்டி இருக்கல, முதல்ல கபடியை போட்டு ஒதுக்கி போட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் நாட்டி கட்டி எடுத்து இதையும் ஜானை வந்து உடைச்சி கொஞ்சத்தை இதில் ஜானை வந்து உடைச்சி அந்த ஏரியாவில் உள்ள அப்புறம் போஸ்ட் கட்டை வாங்கி ஒரு நாட்டுனாங்க. இந்த ஏரியாவில் உடைச்சிருந்தது. அப்புறம் இப்போ கோவத்தில் வந்து இப்போ இதுக்கு பொலிசி நிற்கிறோம். சென்ட்ரி முதல் இப்போ தான் அம்பாரில் முதல் சென்ட்ரி நிற்கிறோம். அந்த தெளிவ நாடு நினைவு நாள் வருவான். பொலிசி வந்து பாதுகாப்பு போட்டு திணிப்பான். அது செய்வாங்கன்னு போட்டு ஒரு மாதத்துக்கு முதல் வந்து கிடப்பாங்க. இப்போ பெருசான்ட்டு வீடு வரல. இந்த வருஷம் இல்லை, 9 மாதம் அப்படி கிடக்குறவங்க வந்து இந்த வருஷம் வரல. சரி, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றும் இல்லை. அதில் அந்த இடத்தோட முடியுது. இந்த ஒரு அண்ணா வராது. இது யாரு? நம்ம அண்ணாவா? உங்களோட சொந்த அண்ணாவா? வாங்கலண்ணா. என்னன்னு சொன்னா இந்த கொடி இப்போ சும்மா தற்பாதுகாப்பு கட்டிக்கு மேலே உயர்த்தி சோடிப்பாங்க. இதில் கொடி கட்டுவாங்க. அந்த கட்டிக்கு இறந்து வைத்து அது இறந்து வைத்து இது என்ன சொன்னா எங்களுக்கு இந்த இட வசதி காணும். இப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் கடும் சிறப்பாக நடக்குதுன்னா கடும் சன மாதிரி ஆக்கள் வருவாங்க கூட. என்ன சொன்னா இந்த வந்து ஜனாதிபதி வந்து ஆதரவு வழங்குறதா வந்து ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அது வந்து ஒரு இனம் மத மொழி எல்லாம் வந்து ஒரு பிரிவினவாதம் இல்லாமல் வந்து சமத்துவமான வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்காரு. அந்த வகையில் வந்து வந்து அவருடைய ஆதரவு கிடைக்கும்ன்றது நம்பிக்கை இருக்கு. அப்படின்னு சொன்ன இப்போ ஜாழ்ப்பாணத்தில் ஒரு ரோட்டை திறந்து வச்சவர் தானே இப்போ கனகாலத்து பிறகு அந்த ரோட்டை எல்லாம் கொடுத்தபடியாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்ற நம்பிக்கை தான் எல்லாம். கலப்படி ஒன்று வராமல் நல்லபடியாக நடந்தா சரி தான். இது இல்லை இப்போ போட்டெல்லாம் கட்டுறாங்க. இதில் அந்த லேட்டு போட்டு துயில் மேலே அந்த போட்டெல்லாம் கட்டுறாங்க. அதெல்லாம் கொண்டு வரலை. நாளைக்கு தான் வந்து நாள் கிடைக்குது. நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். இன்றைக்கு வந்து டேட் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி, அதாவது கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி தான் இந்த வீடியோ நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம். 27ஆம் தேதி தான் இந்த நினைவேந்த நிகழ்வு இந்த இடத்துல இடம்பெறும். 26ஆம் தேதி தலைவர் வெல்த்து 27ஆம் தேதி பிறந்த நாள். சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். வேறு ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்களா? இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச இதில் சொல்லிக்கிறேன். நீங்கள் வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? பேர் கிருஷ்ணவுள்ள நவராஜா. நவராஜா, ஓகே. இதில் வந்து இப்போ எத்தனை வருட காலமாக தான் இந்த நினைவேந்தல் நடக்குது? இது வரைக்கும் ஃபுல்லாக நடந்து கொண்டு இருக்கா? இப்போ ஐயாக்கள் சொல்லுவாங்க, தம்பியாக நான் 1 வருஷம் நடக்கலண்டு. ஒரு வருஷம் அந்த டைமில் நான் இல்லை, நடக்கல. அதுக்கு பிறகு ஃபுல்லாக நடந்து கொண்டு இருக்குது. இல்லை எஸ்டேப் கேம் இருந்த கால பகுதியில் வந்துட்டு நடக்கலை அந்த டைமில். அதுக்கு பிறகு எல்லாம் பழமையாக நடக்கிற மாதிரி நடந்து கொண்டு தான் இருக்குது. இங்கே எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுதாண்ணா இப்போ ஒரு அரசாங்கத்தால் அப்படி எதுவும்? இல்லை, மாவீர நாள் நடக்கிற டைமில் வந்து இந்த நினைவேந்தல் நடக்கக்குள்ளே வந்தது. அப்பப்போ பிரச்சனைகள் பாடுறது தான். போன வருஷமும் பிரச்சனை தான். இதில் வயசோடைய ஜோடி நேரில் அது இதெல்லாம் எடுத்து கலட்டை சொல்லி எல்லாம் செஞ்சவங்க. அதுக்கப்புறம் போட்டு அனுமதி கிடைக்கவுடன் அது நல்லா செய்யப்பட்டது. அது சரி, நான் உங்களோட பேசின வச்சு சந்தோஷம். என்ன வெளிநாடு வந்து நீங்களா? இல்லை, வெளிநாடு வந்து. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா டைம் வந்து நாங்கள் நிறைய விடயங்களை கேட்டு கழிச்சிருந்தோம். எல்லா விடயங்களையும் வந்து வீடியோவில் போட இல்லாது. அதால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம்.
இப்போ உறவுகளை இழந்தவங்களுக்காக ஒரு நினைவேந்தல் செய்யப்படுகின்ற இடம் தான் இது. அவங்களுடைய ஆத்மா சாந்தியோட அப்படின்றதுக்காக வேண்டி அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய் அப்படி